வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் ஒரு ஃபைல், அந்த ஃபைலில் ஒரு டிராஃப்ட் லெட்டர் இருக்குது. அந்த டிராஃப்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா சில டைம் அதுக்கு பின்னாடி சில அனெக்சர்ஸ் இருக்கும். அந்த அனெக்சர்ஸ் சில டைம் டேபுலர் காலம்ஸாக இருக்கலாம், இல்லை சில டைம் ஜஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், நார்மல் பேராகிராஃபாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அட் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் இட் டிமாண்ட்ஸ் தி ஆஃபீஸர்ஸ் அப்ரூவல். அந்த இடத்துல ஆஃபீஸரோட அப்ரூவல் தேவைப்படும். ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் சொல்லுவோம். இ-ஆஃபீஸில் அந்த இடத்துலையும் ஆஃபீஸரோட பேர் வரணும். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆஃபீஸரோட பேர் வரணும். அப்படின்னா இப்போ பண்ண போகிற ப்ரொசீஜர்ஸ், இது ஒரு ஃபைல் என்கிட்ட இருக்குது. ஸோ ஐம் கிளிக்கிங் ஆன், நான் ஒரு அசிஸ்டண்ட். ஸோ டிராஃப்ட் கிளிக் பண்ணுறேன், கிரியேட் நியூ டிராஃப்ட். ஸோ வாட் எவர் ஐம் டூவிங் நவ், இது முன்னாடியே வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபாஸ்ட்லி ஹியர். ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுறேன். நான் டிராஃப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு. டிராஃப்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். டிராஃப்டில் ஒரு விஷயம் சொன்னோம், டேட் போட வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக ஹேஷ்டேக் அப்ரூவ் டேட் சொன்னோம். அண்ட் எந்த இடத்துல ஆஃபீஸர் பேர் வரணும்னு நினைக்கிறோமோ, ஆஃபீஸர் சைன் பண்ணுறாங்களோ ஃபிசிக்கலாக, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எங்கள் பேர் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு பை நேம். இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அனெக்சர்ஸ்லேயும் சைன் வேண்டும். அனெக்சர்ஸும் வெளியே போகுது, வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு காரஸ்பாண்டன்ஸாக வெளியே போகுது, கம்யூனிகேஷனாக போகுதுன்னா அனெக்சர்ஸ் டைப் பண்ணி வச்சுருப்போம். ப்ரொவைடட் இந்த அனெக்சர் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோட்டில் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பில் இல்லை, போர்ட்ரேட்டில். ஸோ இந்த இடத்துல தான் ஆஃபீஸர் சைன் பண்ணுவாங்க, இங்கே பண்ணுவாங்க, இங்கே பண்ணுவாங்க, அண்ட் அகெயின் இங்கே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அகெயின் இந்த அனெக்சர்ஸும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷன் வந்துட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். என்னோடய டிராஃப்ட் எங்கே இருக்குது, டிராஃப்ட் லெட்டர் அப்ரூவ்ட் பை நேம் ஹேஷ்டேக் போட்டுட்டேன். என்னோடய அனெக்சர் 1 அதுக்கு கீழே சப்சிக்வெண்ட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த இடத்துல அனெக்சரில் என்னோடய ஆஃபீஸரோட சைன் வரணுமோ, பேர் வரணுமோ, ஆத்தென்டிகேஷன் இ-ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்ற ஆத்தென்டிகேஷன் வரணுமோ, அந்த இடத்துல அகெயின் ஐம் கீப்பிங் கர்சர் அண்ட் புட்டிங் அப்ரூவ்ட் பை நேம். இந்த அப்ரூவ்ட் பை நேம் இந்த இடத்துல போட்டேன், அடுத்த அனெக்சருக்கு போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துருமானா வராது. எத்தனை அனெக்சர் இருந்தாலும், எத்தனை வாட்டி சைன் வரணுமோ, எந்த இடத்துல வரணுமோ, நம்ம தான் போயிட்டு அந்த இடத்துல ஹேஷ்டேக் அப்படின்னு போடணும். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் வி ஆர் டூயிங் நவ். அப்ரூவ்ட் பை நேம் போடுறேன். திஸ் இஸ் த லாஸ்ட் அனெக்சர். ஓகே, இப்போ என்னோட டிராஃப்ட் அண்ட் அனெக்சர் இஸ் ரெடி. அகெயின் ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கிறேன், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ என்னோடய ஆஃபீஸருக்கு இந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்ரூவலுக்காக. இது ட்ரைனிங் ஐடிஸ். ஸோ இட் இஸ் நாட் அன் ஆஃபீஸர் ஐடி. ஃபார் அ ட்ரைனிங் பர்பஸ் ஐம் யூசிங் இந்த ஐடி யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே, ஐம் லாகிங் இன் டு மை அனதர் ட்ரைனிங் ஐடி. பட் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், என்னோடய ஆஃபீஸர் இந்த ஃபைலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஆஃபீஸர் லாகின் பண்ணிட்டாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டாங்கன்னா ஃபைல் கிளிக் பண்ணுவாங்க. ஃபைலில் இன்பாக்ஸ் தான் டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம ஒர்க் பண்ணது. ஸோ இந்த 3 கோட் அழுத்தினாங்கன்னா he has to click on draft documents. ஸோ நம்ம காப்பி பண்ணி அப்ரூவலுக்காக கொடுத்துருக்க டிராஃப்ட் இங்கே இருக்குது. So once the officer clicks approve, ஆட்டோமேட்டிக்காக அனெக்சரில் பேர் வந்துடுச்சு 1, 2, 3 and 4. So this is the authentication and this is the method. என்னோட அனெக்சர்லையும் என்னோட ஆஃபீஸர் பேர் வரணும்
அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா அந்த அவங்க சைனுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆஃபீஸில் பேர் வருதில்ல, அவங்களோட நேம் வருதில்ல, அது வரணும் அப்படின்னா நான் இப்போ பண்ண ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.